ஆட்சியானாலதான் ஆட்சி மாறினா மட்டும் தான் இது எல்லாமே முடியும். அப்படியே பப்ளிக்காவே போடுங்க, பயம் ஒண்ணும் கிடையாது. பேசுறான்னு வருத்தப்படாதீங்க. போன முறை டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டான். அதுவும் யாருக்கு? உதயநிதிக்காக தான் நான் போட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஓகே படத்துக்காக தான் நான் போட்டது. ஒன்னும் இல்லை, நான் ஓப்பனாவே பேசுறேன். என் தளபதி வராருண்ணா 26ல அவர் தான் ஆட்சி ஆள்றாரு. என்ன பாருங்க, இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். எனக்கு ஆஸ்திரேலியா பார்த்துலாம் பயம் இல்லை, இவங்கள பார்த்தாதான் பயம். இவங்க சொதப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. பயம் அத கொடுத்தது யாரு? நாங்க. பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? சிக். ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அண்ணே என் தம்பிக்கு ஃபிக்ஸ் வந்து ரொம்ப முடியாம இருக்கானே, கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டு போக முடியுமா ப்ளீஸ்? ப்ரோ வாங்க ப்ரோ, முதல்ல உள்ள வாங்க ப்ரோ. முருகா என் தம்பியை காப்பாத்துப்பா முருகா, காப்பாத்துங்க. நீங்க இந்துவா ப்ரோ? பேசுறேன். ஆமா ப்ரோ. மதத்தை காரணமா காட்டி எல்லாம் எங்களை இறக்கி விட்டுறாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, சீக்கிரம் போங்க ப்ரோ. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோட பரதேசி பரதேசி இங்க வந்துகிட்டு புதுசா கான்செப்ட் அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இடம் கிடைக்கே போய் வாடி அன்னைக்கு. உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு. ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியா இருப்ப. என்கிட்ட வச்சுக்காத. அவன் மேல கூட மூடி கல் வச்சுடா. சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல? இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இப்போ நான் ஒரு டீமை பத்தி சொல்றேன். வளால்டி பள்ளிக்கூடத்துல நம்ம டீம் பேரு ஸ்பாட்டன்ஸ். அவன் டீமை பகச்சுக்கிட்டும் போயிட முடியாது, முறைச்சுக்கிட்டும் போயிட முடியாது. பாசம்னாலும் சரி, பஞ்சாயத்துனாலும் சரி, நாங்க மட்டும்தான். உள்ளுக்குள்ள எவனுமே ஆட முடியாது, பதற விட்டு போடுவாங்க. ஸ்கூல்லேயே பதற விட முடியாது. அதே நம்ம ஸ்பாட்டன்ஸ் கணக்கு. ப்ரோ 4 கிராம் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டா போச்சு. கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சுடுகாடு பேயை நம்பு, சொந்தக்காரன் நாயை நம்பாதையா? நீங்க என்ன என் பூல சிரிக்க என்ன சொல்றீங்க? 100க்கு 100 உண்மைதானே. என் சைடுல நான் ஒத்துப்பேங்க, கரெக்டான வார்த்தைங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவனை பிடிச்சி எதுக்கு ஆசைப்படாத மனுஷன் என் உசிறு மேல ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். எடுத்துக்கோ. அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு வேலைய முடியாது. நீ வீடு குத்தா போதும். கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன். கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்து. ஏண்டா அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? முட்டாளா இருக்கேடி மானே, அடி ஒட்டாதே. ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஆமா அது போஸ் மாமா. ஓ போஸா? குடுக்கணும். அந்த பக்கட்டும் போ, இந்த பக்கட்டும் போ, நடுநிலையா இருப்போம். என்ன யாருக்கும் நம்ம வந்து சார்பு கிடையாது. கண்கள் ரெண்டும் துடிக்க, காதுகள் ரெண்டும் கேட்க, முடிகள் எல்லாம் தோரணமாக. மூக்கு, வாய், பல்லு, இந்த 3 பத்தி நீ பேசவே கூடாது. தங்கம் போல மனசிற்கு தருமனாக மாறுவான். வர்ற டிக்டாக்ல கண்டென்ட் மாதிரி இல்லைன்னா எங்கள்கிட்ட வர வேண்டியது. வாங்க மாப்பிள, பிரச்சனை வேணாம் மாப்பிள, பிரச்சனை வேணாம். நான் அடிச்சா தாங்குவேன், ஆனா 1 மாசம் எந்திரிக்க மாட்டேன். பெரிய பருப்பு நியாமல, பருப்பை காட்டட்டா? இதான் பருப்பு, பாத்துக்க. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன்.
வானன்னு இருந்தா மழை வரும், கடல் இருந்தா தண்ணி இருக்கும், தண்ணின்னு இருந்தா மீன் இருக்கும், அதை பிடிக்க மனுஷன்னு இருப்பான். ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அறிவு கட்டவனே, உங்ககிட்ட வானிலை அறிக்கைடா கேட்டேன். என்ன ரங்கா, ரோஸை பார்த்தனா சொம்ப பெரியதா? இல்லம்பியா நீ சொல்ல மாட்டேன்னு. நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? அந்த காலை பார்க்கறதுக்கு இன்னும் 200 நாள் படம் ஓடுங்க. இதுல தலைவருக்கு பிடிச்சது பிடிக்காதே இருக்காது. கண்ணு குருடா இருக்கவங்க கூட காதால கேட்டு என் தலைவன் படத்தை ரசிப்பான். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். இது வரைக்கும் இந்திய திரையுலகத்துல இல்ல, அமெரிக்கன் எம்பசிலேயே ட்ரம்பே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது. காலில் ஊந்துடான் ட்ரம்ப். என்ன புண்டை என்ன லந்து கொடுத்துட்டு இருக்கியா? டிவில நோட் பண்றா பாரு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. காதல் அல்ல. பாஸ் என்னடா வந்துட்டானுங்க, அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. ஆனா உட்றனா யாரோட காது வேணா தந்தறனா. எவ்வளவு என் நண்பன்டா. தப்பு பண்ணா தட்டி குத்து நல்ல. ஒரு புண்டா உனக்கு புண்டையா நீ? ஃபர்ஸ்ட் அவனை வந்து ரொம்ப சொல்றா நீ. ஒரு புண்டா உனக்கு 2 புண்டையா நீ? ஏண்டா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இவனுக்கு எப்பெல்லாம் கஷ்டப்படுறோம், நாங்க கஷ்டப்படுறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப எல்லாமே பொறி தட்டிடும். கஷ்டமா தான் இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, கட் பண்ணி வீசி இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வருது. அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ. அழகா குடுக்கறனா இப்படி போயிட்டே இருக்க. அப்படி போற ஏன்டா அப்படி போற? நல்லா வாங்க வேண்டியதானடா வாயில. இல்ல குடிஞ்செல்லாம் வாங்குனானேடா அவன் தான். விட்டுட்டு போக முடியாது. இந்த ஃபீல்ட் தான் அப்படியே முடிவு பண்ணியாச்சு. இனிமேல விட்டுட்டு போற மாதிரி. காதுல கேவலமா விழுகுதே. டேய் இந்த ஊர்ல நான் இனிமே இருக்க மாட்டேன். இங்க வாடா. இந்த போனை வச்சுக்கடா. இனிமே இங்க வரு. இந்த வீட்டு பக்கத்து வர மாட்டேன், இந்த ஊர் பக்கத்து வர மாட்டேன். நான் அந்த உலகத்தை விட்டே போறேன்டா, சாக போறேன்டா. ஹாய், ரீசெண்டா என் லைஃப்ல போயிட்டு இருந்த விஷயங்களை வந்து ஒரு பாட்டா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு ஹியர் இட். ஹியர் வி கோ. உமனை என்னடா இது வாழ்க்கை. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. டாடா. உமனை என்னடா இது வாழ்க்கை.